பார்க்க போறோம். சோ ஆதியாகமம் 3வது அதிகாரம் 6, 7, 8 9 வரைக்குமே நம்ம படிக்கலாம். 6 வேண்டாம், 7ல இருந்து படிக்கலாம். 7, 8, 9, 10 எல்லாரும் சேர்ந்து படிக்கலாமா? இந்த 10வது வசனம் வரைக்கும் எல்லாரும் உங்க பைபிள்ல ஓபன் பண்ணிக்கிட்டீங்களா? நம்ம எல்லாரும் சேர்ந்து படிக்கலாம். பிரைஸ் காட், பிரைஸ் தி லார்ட், ஆமென். எடுத்துட்டீங்களா? படிக்குவோமா? எல்லாரும் சேர்ந்து என் கூட சேர்ந்து எல்லாரும் படிங்க. ஓகே, 7வது வசனத்துல இருந்து படிக்கலாம். அப்பொழுது அவர்கள் இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டது. அவர்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து அத்தி இலைகளை தைத்து தங்களுக்கு அரை கச்சிகளை உண்டு பண்ணினார்கள். பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சன்னதிக்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளிந்து கொண்டார்கள். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கிறாய் என்றார். ஹல்லேலூயா. ஓகே. அதற்கு அவன், நான் தேவரீருடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியா இருப்பதினால் பயந்து ஒளிந்து கொண்டேன் என்றான். ஆமென். ஹல்லேலூயா. சோ அப்போ இங்க ரொம்ப அழகா வந்து அவங்க வந்து அவங்க தன்னுடைய ஹஸ்பண்டுக்கும் கொடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த பாவம் பண்ணுகிற அந்த பண்ணி முடிச்சுட்டாங்க. இப்ப வந்து சாபமும் வந்துருச்சு, எல்லாம் வந்துருச்சு அவங்க குடும்பத்துல. இப்போ என்னெல்லாம் வரக்கூடாதோ இப்போ the whole world is suffering. அவங்க மூலமா the whole world இப்ப என்ன ஆக போகுது, சபிக்கப்பட்ட ஒரு நிலைமைய டிரான்ஸ்பர் பண்ண போறாங்க. அந்த பாவம் என்ன ஆக போகுது, டிரான்ஸ்பரிங் டு த நெக்ஸ்ட் ஜெனரேஷன் இல்லையா? சோ ஆண்டவர் வந்து இங்க ரொம்ப அது வந்து தெரிஞ்சுதான் வந்து என்ன பண்றாரு, அவர் உலாவுகிற அந்த நேரத்துல ஏசப்பா நார்மலாவே என்ன பண்றாரு, இவங்கள பாக்குறதுக்காக அங்க வரார். அங்க வரும் பொழுது அவங்க கேக்குறாங்க, கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாமும். சோ ஆண்டவர் எப்பவுமே என்ன பண்றாங்க, ஒரு மனிதன் பாவம் பண்றான், பாவம் பண்ண போறான்றப்பவும் என்ன பண்ணுவாங்க, அவரோட வார்த்தை அவங்க கிட்ட பேசிக்கிட்டே தான் இருக்கும். ஈவன் அவங்க பாவம் பண்ணதுக்கு அப்புறமும் God is speaking. நீங்க போய் ஒளிந்து கொள்ளாதீங்க. வாட் யூ ஆர் திங்கிங், நம்ம வந்து ஆண்டவரை விட்டு பாவம் பண்ண உடனே அந்த 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 குற்றபோதம் நமக்குள்ள வரும்போது நம்ம என்ன பண்றோம், we want to away from God. That is the first thing. சாத்தான் வந்து நம்மள கொண்டு போறது எப்பவுமே. சாத்தான் நம்மள வந்து பிரிக்கிறதுக்கு காரணம் நம்மள வந்து ஏசப்பாவுடைய பிரசன்ஸ்ல இருந்து அவன் என்ன பண்ணுவான், நமக்குள்ள அந்த பாவ இச்சையை கொண்டு வந்து பிரிக்கிறதுதான். சோ இவங்களும் என்ன பண்ணிட்டாங்க, அந்த பாவத்தை பண்ண உடனே அந்த குற்றபோதத்தினால ஆண்டவருடைய பிரசன்ஸை விட்டு ஒளிந்து கொள்ளணும்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்றாங்க, தூரம் போறாங்க. சோ இங்கதான் ஆண்டவருடைய கிரேஸ். அவங்க எவ்வளவு தூரம் போனாலும் காடோட சத்தம் அவங்கள இப்பவும் என்ன பண்ணிட்டு இருக்கு, அதாமே நீ திருப்பி வந்துரு, நீ வந்து நீ வா. அப்ப அவங்க சொல்றாங்க, ஏசப்பா நான் வந்து பாவம் பண்ணிட்டேன், நாங்க நிர்வாணிகளா இருக்கோம் அப்படின்னு சொல்லும் போது ஆண்டவர் கேட்கிறாரு, ஓகே உனக்கு நிர்வாணின்னு சொன்னவன் யார், நீ சாப்பிட வேண்டாததை நீ சாப்பிட்டுட்டியா அப்படின்னு ஆண்டவர் கேட்கிறாரு. அவன் சொல்றான், நீ உடனே அவன் வந்து அவங்க ஒய்ஃப வந்து சொல்லுவான். ஆண்டவர் வந்து கேட்கிறாரு, முதல் கேள்வி அவர் கேட்கிற ஃபர்ஸ்ட் கேள்வி என்னன்னா, நீ எங்க இருக்க? தட் இஸ் த வெரி இம்பார்ட்டன்ட். இன்னைக்கு நம்ம வந்து ஒவ்வொரு நாளுமே கடவுள் நம்மள்ட்ட கேட்கிற ஒரு கேள்வி, வேர் ஆர் யூ இன் கிரைஸ்ட்? ஆண்டவருக்குள்ள நீ எங்க இருக்கிற? தட் இஸ் த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் காட் இஸ் ஆல்வேஸ் ஆஸ்கிங் எவ்ரி டே. ஹல்லேலூயா. நோ மேட்டர் நம்ம எங்க இருந்தாலும் எப்படி இருந்தாலும், ஏசப்பா என்னுடைய நிலைமை, நான் ஆண்டவரோடு கூட இருக்கிற அந்த நிலைமை, நான் எங்க இருக்கிறேன் அப்படின்றத வந்து நம்ம என்ன பண்ணணும், ஒவ்வொரு நாளும் ஆராய்ச்சி பண்ணணும். ஒவ்வொரு நாளும் we have to realize where I am standing. ஹல்லேலூயா. நான் தோட்டங்களுக்கு நடுவே இல்லைன்னா எதுக்கோ பின்னாடி ஒளிந்து கொண்டிருக்கிற அனுபவத்துல இருக்கிறேனா, பாவத்துக்கு பின்னாடி நான் உட்கார்ந்து இருக்கிறேனா? ஹல்லேலூயா. ஆண்டவர் வந்து இன்னைக்கு நம்ம எல்லாரையும் பார்த்து அப்படிதான் கூப்பிடுறாரு. ஒவ்வொரு நாளும் நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் இல்லையா, ஏசப்பா வந்து நம்மள மறந்துட்டாங்க, இனி நம்மள வந்து நம்ம கிட்ட பேச மாட்டாங்க. பட் ஈவன் அவங்க வந்து பாவம் பண்ணாங்க, அவங்களால பார்க்க முடியலையே தவிர ஆண்டவருடைய சத்தத்தை அவங்க கேட்டுட்டு தான் இருந்தாங்க.
அதுதான் ஆண்டவருடைய பிள்ளைங்களுக்கு கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய ஒரு கிரேஸ். ஹalleluya. இன்றைக்கு இந்த காலை நேரத்துல நமக்கு கொடுக்கப்பட்ட கிரேஸ் என்னன்னா, ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்மள பக்கத்துல கூப்பிடுறதுக்கு, இல்லைன்னா அவரோடு கூட பேசுகிறதுக்கு ஏசப்பா நம்மள ஒவ்வொரு நாளும் கூப்பிடுகிற சத்தம் நமக்கு கேட்கும். எல்லாருடைய மனசுலயும் அது இருக்கும். ஐயோ இன்னைக்கு நம்ம ஜெபம் பண்ணல, ஐயோ இன்னைக்கு நான் பைபிள் ரீடிங் பண்ணல, எனக்கு அப்படி இருக்கு. எவ்வளவோ டயர்டா இருக்க நேரத்துல நான் என்ன பண்ணிடுவேன்னா, பைபிள் நான் படிக்க மறந்திருக்கேன். சோ ஐம் நாட் அ பெர்ஃபெக்ட் பர்சன் இல்லையா? அப்ப நான் நினைப்பேன், ஆண்டவரே என்ன மன்னிச்சிருங்க, நான் வேதத்தை படிக்கல, நான் ஜெபம் பண்ணல, நான் இன்னைக்கு ரொம்ப தூரம் போன மாதிரி இருக்கேன் ஏசப்பா. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ எங்க இருக்க? ஹalleluya, because I wanted to see you. இதுதான் ஆண்டவர் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எல்லார்கிட்டயும் வைக்கிறது. இததான் ஆதாம் கிட்டயும் வச்சாங்க. ரெண்டாவது ஆண்டவருக்கு அவங்க கொடுக்கிற பதில் என்ன அப்படின்னா, தோட்டத்துல நாங்க நிர்வாணியா இருக்கிறதுனால பயந்து என்ன பண்ணிக்கிட்டோம், ஒளிந்து கொண்டோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஆண்டவர் செகண்ட் கொஸ்டின் சொல்றாரு, நீ நிர்வாணின்னு உனக்கு யாரு சொன்னது? எப்பவுமே இது இப்ப நிஜமாவே அவங்க என்னவாயிட்டாங்க, பாவம் என்கிற நிர்வாணத்துல வந்துட்டாங்க இல்லையா? அப்ப நம்மளுடைய வாழ்க்கையிலையும் உங்களோட பாவத்தை சுட்டி காண்பிக்கிற, உங்க பாவத்தை, உங்களோட பாஸ்ட, நீ இப்படிப்பட்டவன், நீ அப்படிப்பட்டவ, நீ ஒண்ணுக்கு உபயோகம் இல்லாதவ, நீ உனக்கு எந்த டேலண்டும் இல்ல, உனக்கு இவ்வளவு வியாதி இருக்கு, உனக்கு இவ்வளவு பிரச்சனைகளை நான் கொண்டு வந்திருக்கேன். நம்மளுடைய குறைகளையும், நம்மளுடைய கஷ்டத்தையும், நம்மளுடைய இன்ஃபீரியர் காம்ப்ளெக்ஸையும் உணர்த்துகிறது யார் அப்படின்னு சொன்னா பிசாசு. உனக்கு யார் சொன்னது நீ நிர்வாணி அப்படின்னு? இந்த கேள்வியை நம்ம கிட்டயும் ஆண்டவர் சொல்றாரு. உனக்கிட்ட யாரு சொன்னது உனக்கு ஒண்ணுமே இல்லைன்னு? உனக்கிட்ட யாரு சொன்னது நீ எதற்குமே பயன்படாத ஒரு பாத்திரம்? நான் உன்ன என்ன பண்ண போறேன், பயன்படுத்துவேன். நான் உன்ன அழகா பயன்படுத்துவேன். நீ எனக்கு பிரியமானவளா இருக்க. ஹalleluya. அப்போ நம்மளுடைய பாஸ்டும், நம்ம செஞ்ச ஒவ்வொரு குற்றத்தையும் நமக்கு உணர்த்துகிறது, நம்மள ஆண்டவரை விட்டு செப்பரேட் பண்றது என்ன அப்படின்னா, இந்த பிசாசு நம்மள சுட்டி காண்பிக்கிறது. இன்னைக்கு அநேக பிள்ளைங்க, கிறிஸ்தவ பிள்ளைங்க எப்படி இருக்காங்க அப்படின்னா, அவங்களுடைய பிரச்சனைகளை மட்டும் பிசாசு எடுத்து எடுத்து காண்பிப்பான் அவங்களுக்கு. சோ இப்ப இங்க ஆதாமும் ஏவாளும் தப்பு பண்ணிட்டாங்க இல்லையா? ஒளிஞ்சுக்கிட்டாங்க ஃபர்ஸ்ட் திங். ரெண்டாவது, அவங்க நிர்வாணியா இருக்கும். ஐயோ நம்ம பாவம் பண்ணிட்டோம், பாவம் பண்ணிட்டோம். இனி ஆண்டவர் ஏத்துக்க மாட்டாரு. இனி நம்மள விட்டு ஆண்டவர் போயிடுவாரு. இனி நமக்கு எந்த பிரயோஜனம் இல்ல. இனி நான் வாழ்ந்து என்ன பிரயோஜனம் இருக்கு? இனி நான் செஞ்சு என்ன பிரயோஜனம் இருக்கு? எனக்கு பெரிய ஒரு சோதனை வந்துருச்சு. எனக்கு பெரிய ஒரு பாவம் எனக்குள்ள வந்துருச்சு. பெரிய என்ன பண்றது? பிரச்சனைகள் என்னுடைய வாழ்க்கையில வந்ததுனால இனி எனக்கு லைஃப்ல எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்றத யார் சொல்றது அப்படின்னா பிசாசு. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாங்க, பழையவைகளை களைந்து போட்டு புதியவைகளை நம்ம என்ன பண்ணணுமா, நோக்கி முன்னோட்டு நடக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நமக்கு சொல்றாரு. சோ இங்க அப்படிதான். அதனால இப்ப ஆண்டவருக்கு தெரிஞ்சிருச்சு, அவன் பாவம் பண்ணலன்னு ஆண்டவருக்கு தெரியும், பண்ணிட்டான்னு ஆண்டவருக்கு தெரியாதா? ஆண்டவருக்கு எல்லாமே தெரியும். அவர் எல்லாமே பார்த்துட்டு தான் இருக்காரு, தோட்டத்துல என்ன நடக்குது. ஹி இஸ் ஆல்வேஸ் தேர் இன் த கார்டன் இல்லையா? பரிசுத்தமான அந்த இடத்துல ஆண்டவரும் இருந்தாரு. ஏன்னா அந்த ஒரு நதி புறப்பட்டு வந்தது இல்லையா? அந்த நதி நீர்க்கால்களில் ஓரமாய், அந்த நதியில இருந்துதான் 4 ஆறுகளா பிரிஞ்சது. அப்ப அந்த நதி அப்படின்றது தேவனுடைய பிரசனம், தட் இஸ் ஜீசஸ் கிரைஸ்ட் இல்லையா? சோ எல்லாமே அங்கதான் இருக்காங்க. எவ்ரிபடி நோஸ் இட். ஆண்டவருக்கு நல்லா தெரியும் அங்க என்ன நடக்குதுன்னு. ஆனாலும் இவங்கள அந்த குற்றபோதத்திலிருந்து அவங்கள எப்படியாவது என்ன பண்ணணும், இப்ப காப்பாத்தணும். பிகாஸ் காட் ஒன்லி கிரியேட்டட் தெம். ஆண்டவர் இப்ப அவங்கள உருவாக்குன ஒரு மனிதர்கள். நம்மளையும் அப்படிதான். ஆண்டவர் உங்களை எப்படியாச்சும் அதுல இருந்து காப்பாத்துறதுக்கு தான் ஆண்டவர் நம்ம கூட பேசிட்டு இருக்காரு. பட் நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், இன்னைக்கும் ஒளிந்து கொண்டு ஆண்டவரை விட்டு தூரம் போய் அதுக்கப்புறம் என்ன பண்ண முடியல, அதுல இருந்து வெளியில வர முடியல. ஆனா when we do the mistake, ஆண்டவர் அப்பவே நமக்கு என்ன பண்ணுவாரு, ஒவ்வொரு வாட்டியும் இனி செய்யாத, இனி அந்த பாவத்துல போகாத. சோ அதுல இருந்து வெளியில வரதுக்கு தேவன் நிச்சயமாய் நமக்கு என்ன பண்ணுவாரு, உதவி செய்வார். அதனாலதான் அவருடைய ரத்தத்தை நமக்காக சிந்தி நம்மள ஒவ்வொரு நாளும் கழுவி நம்மள பரிசுத்தமாய் மாற்றி கொண்டிருக்காரு. ஹalleluya. அடுத்து 2வது கேள்வி, நீ நிர்வாணின்னு யார் சொன்னது? 3வது, நான் சொன்னேன் இல்லையா, புசிக்க வேண்டாம் என்று விளக்கின விருட்சத்தின் கனியை புசித்தாயோ? ஹalleluya. நான் சொன்ன இந்த கட்டளையை மீறி நீ நடந்துட்டியா? நான் பாவம்னு சொன்ன காரியத்துல நீ விழுந்துட்டியா? ஹalleluya. இது ஆண்டவர் நம்ம எல்லார்கிட்டயுமே கேட்கிற கேள்விதான்.
நான் உன்கிட்ட சொன்னேனே, நீ இப்படி போகாத, இப்படி பண்ணாத, இந்த மாதிரி செய்யாத, அந்த இடத்துக்கு போகாத, இந்த மாதிரி காரியங்கள்லாம் உன் கண்ணுனால டிவில பார்க்காத. ஹalleluya. பல காரியங்களும் டிவில என்ன இருக்கு? அசிங்கமான காரியங்களும், இன்னைக்கு சினிமா என்கிற அந்த போர்வையில அவ்வளோ காரியங்கள் நடக்குது இல்லையா? அந்த காரியங்கள் எல்லாம் இன்னைக்கு வந்து ரொம்ப கேஷுவலா எல்லாரும் பாக்குறாங்க. சோ அதுல எல்லாம் என்ன ஆகிடக்கூடாது? விழுந்துறக் கூடாது அப்படின்றதுக்காக ஆண்டவர் என்ன பண்றாரு? ஒவ்வொரு நாளும் நம்மள பாதுகாக்க விரும்புறாரு. சோ இந்த காரியங்கள் எல்லாமே நம்மளுடைய வாழ்க்கையிலயும் ஏசப்பா என்ன பண்றாரு? நம்ம வாழ்க்கையிலயும் ஒவ்வொரு நாளும் கேட்கிறாரு. முதல் கேள்வி ஏசப்பா ஒவ்வொரு நாளும் நம்மள பார்த்து கேட்கிறது, நீ எங்க இருக்க? ஹalleluya. நீங்க எல்லாருமே கேட்டுக்கோங்க. அதுதான் அந்த வெளிப்படுத்தின விசேஷத்துல நம்ம பார்த்த மாதிரி சொன்னேன் இல்லையா? அந்த 3வது அதிகாரத்துல ஏசப்பா ஆதியில இருந்த அந்த அன்ப நீ என்ன பண்ணிட்ட? விட்டுட்டேன்னு சொல்லி உன் பேர்ல எனக்கு என்னப்பா இருக்கு? ஒரு குறை இருக்கு. நீ ஆதியில இருந்த அத நீ விட்டுட்ட. ஹalleluya. So God is always come back to the first love. அந்த அந்த முதல் லவ்ல நீ வந்துரு. நீ ஓடி போயிடாத. எங்க இருந்தாலும் ஆண்டவருடைய அந்த ஃபர்ஸ்ட் லவ்வுக்கு என்ன பண்ணிரு? ஓடி வந்துரு. ஹalleluya. ஆமென். 2வது அதிகாரம் 4வது வசனம் சொல்லுது. அதுக்கப்புறம் 5வது வசனம், நீ இன்ன நிலைமையில் இருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பு. நீ எந்த நிலையில விழுந்துட்ட? ஆமென். நீ பார்த்து ஏமாந்துட்டியா? இல்ல வந்து உன்னுடைய நான் பண்ண தப்புனால விழுந்துட்டேனா? என்ன நிலைமையில இருந்து நீ விழுந்த அப்படின்றத நினைச்சு மனம் திரும்பு. தட் இஸ் வாட் காட் இஸ் ஆஸ்கிங் அஸ். மனம் திரும்ப, ரிப்பென்ட். ஆண்டவரே நான் இதுல விழுந்துட்டேன். நான் இத இப்படி பண்ணிட்டேன். இதுல இருந்து நான் திருப்பி வரணும். தட் இஸ் யுவர் ஃபர்ஸ்ட் லவ். நான் முன்னொரு காலத்துல ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். முன்னொரு காலத்துல பயங்கரமா ஆண்டவருக்காக நின்னேன். வாட் அபௌட் நவ்? இப்ப நீ எங்க இருக்க? இததான் ஆண்டவர் கேட்கிறாரு. இவ்வளவு நாளா நான் தோட்டத்துல நான் உன் கூட உலாவிக்கிட்டு இருந்தேன். நீங்களும் என் கூட உலாவிக்கிட்டு இருந்தீங்க. என் கூட பேசிக்கிட்டு இருந்தீங்க. பட் ரைட் நவ் வாட் இஸ் யுவர் பொசிஷன்? நீ இன்னைக்கு எங்க இருக்க? அதே மாதிரி என் கூட உலாவுறியா? அதே மாதிரி நீ என் கூட பேசுறியா? அதே மாதிரி நீ தேவனுடைய சமூகத்துல காத்திருக்கியா? ஆமென். இதுக்கு இடையில என்ன நடந்தது உன்னுடைய வாழ்க்கையில? அந்த நிலைமையிலிருந்து விழுகிறதற்கு காரணம் என்ன? இதுதான் ஆண்டவர் ஆதாமையும் ஏவாளையும் கேட்கிறார். the same question is for us also. நமக்கும் இதே கொஸ்டின் தான் இல்லையா? நம்மளும் அதே நிலைமையில இன்னைக்கு வரைக்கும் ஆண்டவரோடு கூட இருக்கிறோமா? ஹalleluya. அடுத்து இன்னொரு காரியம் என்னன்னா, ஆஹ் ஓகே. பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனுடைய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி அதாவது இந்த விலகுற அனுபவம் அப்படின்றது அந்த நிர்வாணத்துக்குரிய அனுபவம். ஹalleluya. சோ இந்த இந்த காரியத்தை, இந்த விலகுற அனுபவத்துக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் நான் கொண்டு போறேன் உங்களை. எங்க அப்படின்னு சொன்னா, அதாவது நம்மளுடைய வாழ்க்கையில அந்த விலகி போகிற அனுபவத்துக்குரிய அடையாளம் என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு காண்பிச்சு கொடுக்குறேன். நம்ம எல்லாரும் எடுத்துக்கலாம். அதே ஆதியாகமம் எங்க அப்படின்னு சொன்னாக்க, 4 இல்லப்பா. ஓகே. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். 11வது நாட் 11, 9வது அதிகாரம். ஓகே. ஆதியாகமம் 9வது அதிகாரம். இங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, நோவா வந்து ஆஃப்டர் பேழையில இருந்து வெளியில வரும்போது அவங்க எங்க இருந்தாங்க அப்படின்னு சொன்னா 18வது வசனம் சொல்லுது. பேழையிலிருந்து புறப்பட்ட நோவாவின் குமாரர்கள் சேம், காம், யாபேத் என்பவர்களே. காம் கானானுக்கு தகப்பன். இம்மூவரும் நோவாவின் குமாரர்கள். இவர்களாலே பூமி எங்கும் ஜனங்கள் பரம்பினார்கள். நோவா பயிரிடுகிறவனாகி திராட்சை தோட்டத்தை நாட்டினான். அவன் திராட்சை ரசத்தை குடித்து வெறி கொண்டு தன் கூடாரத்திலே வஸ்திரம் விலகி படுத்திருந்தான். சோ இதுதான் இந்த விலகி போகிற அனுபவம். சோ இங்க என்ன நடந்ததுன்றத நம்ம பார்க்கலாம். ஆண்டவர் நம்மள வந்து ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து இப்ப திராட்சை ரசத்தை குடிக்கிறதோ இல்லைன்னா நம்ம டெய்லி வாழ்க்கையில வந்துட்டு நம்ம பண்ணுகிற காரியங்கள், அதாவது இதோடைய அடையாளம், அதுக்காக நம்ம போய் குடிக்கணும்னு சொல்லல. இதோடைய ஸ்பிரிச்சுவல் ஆவிக்குரிய அர்த்தத்தை சொல்றேன். எவ்ரிடே நம்ம வேலைக்கு போறோம், வேலை செய்யக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்லல. ஜனங்க கூட பேசக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்லல. இப்ப வந்து நியூஸ் பார்க்க கூடாதுன்னு ஆண்டவர் சொல்லல. நியூஸ் பாக்குறது தப்பு கிடையாது. ஆனா இந்த நியூஸ் பாக்குறது என்னவாய் மாறிடும்?
டிவி பாக்குறது வந்து என்ன சொல்றது, அதுல இன்ஃபர்மேஷனை பாக்குறது தப்பு கிடையாது. அந்த இன்ஃபர்மேஷன் ஓவர் ஆகி என்ன வெறி கொண்டு என்னவா மாறுது இப்போ. ஹalleluya. கண்டதையும் பார்க்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு கொண்டு வருது. அதுதான் வெறி கொள்ளுகிற அனுபவம். சோ இந்த ஒவ்வொரு பாவமும் அந்த எக்ஸ்ட்ரீம் லெவல்ல ஒரு காரியம் எக்ஸ்ட்ரீம் லெவல்ல போகிறதுடைய அனுபவம் என்ன என்ன அப்படின்னு சொன்னா இந்த விலகி போகிற அனுபவம். நோவா பயிரிடுகிறானா, தன்னுடைய தோட்டத்துல பயிரிட்டு அந்த பலனை சாப்பிடுறான். இப்போ நம்ம வாழ்க்கையிலயும் நம்ம வந்து வேலைக்கு போறோம், பணம் சம்பாதிக்கிறோம், நம்மளோட தேவைக்கு நம்ம யூஸ் பண்றோம். அது எல்லாமே ஓகே. ஆனா இந்த தேவைய மிஞ்சி அந்த பண ஆசையில போறோம் இல்லையா? தட் இஸ் கால்ட் என்னது? வெறி கொள்ளுகிற அனுபவம். இந்த உலகத்துல எல்லாத்தையும் அனுபவிக்க எனக்கு தகுதி உண்டு. ஆனா எல்லாமே எனக்கு என்னவா இராது? தகுதியா இராதுன்னு பவுல் சொல்றாரு. அப்போ எந்த ஒரு காரியத்தையும் எக்ஸ்ட்ரீமா போகும் பொழுது அது வெறி கொள்ளுகிற அனுபவமாய் மாறுகிறது. அப்படி வெறி கொள்ளும்போது அதுக்கு எக்ஸாம்பிள் பண ஆசையா இருக்கலாம். இப்ப நான் சொன்ன மாதிரி ஒரு சின்ன காரியம் இல்லைன்னா நம்ம ஏதோ இன்ஃபர்மேட்டிவா நம்ம இப்ப டிவில பாக்குறோம். இல்லைன்னா ஏதோ வந்து கார்ட்டூன் பாக்குறோம். ஏதோ ஒரு காரியத்த ஒரு டைம் பாஸுக்கு நம்ம உட்கார்ந்து பாக்குறது என்னவாய் மாறுது? சினிமா பாக்குறோம். ஃபர்ஸ்ட் வந்து 2 மணி நேரம்ன்றது 6 மணி நேரம் சினிமாவா மாறிடும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஹோல் நைட் உட்கார்ந்து சினிமா பாக்குறது, எவ்ரிடே உட்கார்ந்து சினிமா பாக்குறது, இல்லைன்னா அந்த சினிமால வர அந்த காரியங்கள் எல்லாமே நம்மள அட்ராக்ட் பண்ணி, நானும் அந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணணும், இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றது எப்படி? நார்மலா நம்ம வந்து ஆண்டவருக்குள்ள இருக்கும்போது, நமக்குள்ள ஆண்டவர் உணர்த்துவாரு. நீ இப்படிதான் அந்த ட்ரெஸ்ஸிங்க பத்தியும் அடுத்து நம்ம பார்க்க போறோம். ஹalleluya. எப்படிப்பட்ட ஆடைகள ஆண்டவர் கொடுத்தாரு. நம்ம எப்படிப்பட்ட உடைகள உடுத்தி இருக்கோன்றதையும் நம்ம கன்டினியூஸா பார்க்க போறோம். சோ, இப்ப இங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சாப்பிடுறது, குடிச்சது, அதாவது அந்த திராட்சை ரசத்த ஜூஸா குடிக்கிறது தப்பில்ல. அத அத என்னைக்கு வந்து ஃபெர்மென்ட் பண்ணி, அதாவது வச்சு, 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 வச்சு குடிக்கிறாங்க இல்லையா? அதுதானே ஃபெர்மென்ட் ஆகுறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்படி குடிச்சு தன்னுடைய வாழ்க்கை வெறி கொள்ளுகிற அனுபவத்துக்கு வரும்போது, சின்னதா ஒரு காரியத்த ஒரு தேவைக்கு நம்ம பண்ற காரியம், ஹalleluya, அது என்னவாய் மாறுகிறது? பாவம் என்கிற நிலைமைக்கு கொண்டு போகிறது. அது என்ன வேணாலும் இருக்கலாம். இன்னைக்கு ஒரு சின்ன பொய் சொல்றோம் ஏதோ ஒரு விஷயத்துக்கு. சோ இந்த பொய் ஓகே பரவால்ல. இந்த நல்ல காரியத்துக்கு பொய் சொல்றது தப்பில்லன்னு சொல்லுவாங்க. ஆனா அதுவுமே என்னவா ஆயிடும் பிற்காலத்துல? பொய்யே வாழ்க்கை ஆயிடும். எதுக்கு எடுத்தாலும் நம்ம அப்புறம் என்ன ஆயிடுவோம்? பொய் சொல்றது வந்துரும். சின்ன காரியத்த மறைப்போம் நம்ம. சரி இத சொன்னா அவங்க கிட்ட இருந்து திட்டு வாங்குவோம். ஆனா என்ன அந்த திட்டு வாங்குறது கூட பிரச்சனை இல்ல. அதுதான். ஆண்டவர்ட்ட வந்து சொல்லியிருக்கலாம். போய் மறைஞ்சுக்கிட்டாங்கல்ல. அதுதான் ஆண்டவரால தாங்க முடியல. இப்ப நம்மளும் அப்படியே தான் பண்ணிக்கிட்டு இருப்போம். சின்ன காரியத்த ஹைட் பண்ணுவோம். அது என்னவாயிடும்? பெருசா மாறிடும். ஆண்டவர விட்டே தூரம் கொண்டு போயிடும். ஆண்டவருக்கே பார்க்கவே முடியாது. இப்ப அவங்கள எப்படி இருக்காங்கன்னே அவங்களுக்கு தெரியல. அவங்க நிர்வாணிகளா நின்றிருந்தா கூட ஆண்டவர் சொல்லியிருப்பாரு. அவருக்கு என்ன கிடையாது? ஹி இஸ் அ ஹோலி காட். அவங்கள நிர்வாணிகளா தான் ஆண்டவர் படைச்சாரு. அவருக்கு ஒண்ணுமே அவருக்கு வந்து நம்மளோட சரீரம் அப்படின்றது வந்து இச்சையோ இல்ல பாவமோ கிடையாது. ஹி கிரியேட்டட் அஸ் அ பியூட்டிஃபுல் வெசல் ஆண்டவர் படைச்சாரு. அப்போ இப்போ ஒரு டாக்டர்ட்ட போய் காமிக்கும்போது நான் வந்து கை காலையும் காமிக்க மாட்டேன் அப்படி சொல்ல முடியாது. பிகாஸ் வி ஹேவ் டு ஷோ தென் ஹி வில் டூ த சர்ஜரி. அதுதான் ஆண்டவர் சொல்றாரு. நீயா வந்து நில்லு. நான் உனக்கு சர்ஜரி பண்ணி உன்ன நான் காப்பாத்துவேன். உன்ன நான் ஹீல் பண்ணேன். உன்ன நான் சரி பண்ணுவேன். ஆனா இவங்க என்ன நினைச்சுட்டாங்க? கடவுள்கிட்ட போய் நிக்க முடியாது. நான் போய் மறைஞ்சுக்குவேன். ஆண்டவர் சொல்றாரு, உன்ன படைச்சதே நான் தான். நீ எப்படி இருந்தாலும் நான் தான் உன்னை பார்த்துக்கிட்டு இருக்கேனே. நீ ஏன் போய் ஒளிஞ்சுக்கிற? இதுதான் இங்க நடந்தது. பாவம் என்கிற காரியம் அவங்க வாழ்க்கையில வெறி கொள்ளும் பொழுது, அது எக்ஸ்ட்ரீமா ஆகும் பொழுது வஸ்திரம் விலகுவனாய் காணப்பட்டான். இதுதான் வஸ்திரம் விலகுகிற அனுபவம். சோ இங்க என்ன நடந்தது? ஹalleluya. நீங்க பார்க்கலாம். அப்பொழுது கானானுக்கு தகப்பன் வஸ்திரம் விலகி படுத்திருந்தானா, யாராவது படிக்கிறீங்களா? அத வந்து ஆதியாகமம் 9வது அதிகாரம் 21, 22, 23 வேகமா படிங்க பார்க்கலாம். நீங்க இருக்கீங்களான்னு வந்து செக் பண்ணணும். படிப்பீங்களா? ஆமென். 21வது அதிகாரம் 22வது வசனம், 23வது வசனம். படிக்கிறீங்களா? இருக்கீங்களா முதல்ல எல்லாரும்? ஆமென். பிரைஸ் காட். குளோரி டு காட். எல்லாரும் எங்க இருக்கீங்கன்னு தெரியல. ஆமென். ஆல்ரைட். நானே படிக்கிறேன். அவன் திராட்சை ரசத்தை குடித்து
வெறி கொண்டு தன் கூடாரத்தில் வஸ்திரம் விலகி படுத்திருந்தான். அப்பொழுது கானானுக்கு தகப்பனாகிய காம் தன் தகப்பனுடைய நிர்வாணத்தை கண்டு வெளியில் இருந்த தன் சகோதரர் இருவருக்கும் அறிவித்தான். சோ இத நீங்க பாத்தீங்க அப்படின்னா, இந்த காம், கானான் இதெல்லாம் நம்ம கண்டிப்பா நிறைய கத்துக்க போறோம் வர காலத்துல. இன் கம்மிங் டேஸ் நம்ம நோவாவுடைய அந்த சாப்டர் வரும் பொழுது, யார் இந்த காம், யார் இந்த கானானுடைய இன்றைக்குள்ள கானானுடைய சந்ததி யாரு அப்படின்றத நம்ம இன்னும் டீட்டெயிலா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா படிக்க போறோம். பட் இங்க அந்த இன்ஃபர்மேஷனை மட்டும் இந்த அந்த அந்த ஆவிக்குரிய அர்த்தத்தை மட்டும் நான் இவங்களை வச்சு நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு நம்ம திருப்பி அங்க போயிடலாம். சோ இந்த கானானுடைய தகப்பன் ஆகிய காம் தன் தகப்பனுடைய நிர்வாணத்தை, இந்த கானான் யாரு? காமுடைய பையன் தான் கானான். ஹல்லேலூயா. நீங்க எங்க பார்க்கலாம் அப்படின்னு சொன்னா 10வது அதிகாரம் 6வது வசனம் சொல்லுது, காமுடைய குமாரர் சாரி இந்த இந்த கானானுடைய சேம் காம் யாபேத், காமுடைய சந்ததியில வந்தவன் தான் யார் அப்படின்னா கானான். காமுடைய குமாரர் கூஷ், மிஸ்ராயிம், பூத், கானான் என்பவர்கள். ஆனா இங்க ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, அப்பொழுது கானானுக்கு தகப்பனாகிய காம். சோ காம் தன் தகப்பனுடைய நிர்வாணத்தை பார்த்து என்ன பண்றான்? வெளியில போய் என்ன பண்றான்? தன்னுடைய சகோதரர்களுக்கு அறிவிக்கிறான். இதுதான் பிசாசனுடைய தந்திரம். ஹல்லேலூயா. ஒவ்வொருத்தவங்களுடைய பாவத்தையும், ஒவ்வொருத்தவங்களுடைய அவங்க போகிற பாதையையும் என்ன பண்றான் இவன்? ஆமென். ஹல்லேலூயா. பிசாசனுடைய சுபாவம் என்னன்னா, அடுத்தவங்களுடைய பாவங்களை இன்னொருத்தவங்களுக்கு போய் சொல்றதுதான் பிசாசனுடைய சுபாவம். மாறாக நம்ம என்ன பண்ணணும்? அவங்களுக்காக நம்ம ஜெபிக்கிறவங்களா இருக்கணும். இந்த வஸ்திரம் விலகி கிடந்த இவர்களுடைய பிள்ளையாகிய அந்த காம் என்ன பண்றான்? எல்லாருக்கும் போய் வெளியில சுட்டி காண்பிக்கிறான், சொல்லி காண்பிக்கிறான். ஹல்லேலூயா. இப்போ இந்த இடத்துலதான் நம்ம யார பார்க்க போறோம்னா, சேம் யாபேத் 23வது வசனம் சொல்லுது, சேமும் யாபேத்தும் ஒரு வஸ்திரத்தை எடுத்து தங்கள் இருவர்களுடைய தோள்கள் மேல் போட்டு, இந்த மெசேஜை நான் டீட்டெயிலா இன்னொரு நாளைக்கு எடுக்கிறேன். பின்னிட்டு தன் தகப்பனுடைய நிர்வாணத்தை மூடினார்கள். சோ நீங்க இங்க பாத்தீங்க அப்படின்னா, இந்த நிர்வாணத்தை மூடினதுக்கு தன்னுடைய ஒரு வஸ்திரத்தை அவங்க என்ன பண்றாங்க? ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு தன்னுடைய தகப்பனுடைய நிர்வாணத்தை அந்த சேமும் யாபேத்து மூடுகிறது போலதான், ஹல்லேலூயா, உங்களையும் என்னையும் ஆண்டவர் இன்றைக்கு எதற்காக அழைத்திருக்கார் அப்படின்னா, இன்றைக்கு இதே போல வஸ்திரம் விலகி கிடக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த இரட்சிப்பின் வஸ்திரத்தை ஒவ்வொரு வஸ்திரம் விலகி கிடக்கிற அவர்கள் மேல போடுகிறதற்கு தான் இந்த சேமை போல யாபேத்தை போல தேவன் நம்மளை அழைச்சிருக்காரு. ஹல்லேலூயா. இன்றைக்கு பாவம் என்கிற காரியத்துல வெறி கொண்டு, ஹல்லேலூயா, என்ன சொல்றது, சினிமா, அதுக்கப்புறம் வேசித்தனம், விபச்சாரம், பொய், திருடு, இன்னும் எவ்வளவோ காரியங்கள், குடும்பத்துல பிரச்சனைகளை கொண்டு வருகிற ஒவ்வொரு வீடுகளிலும் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் இன்றைக்கு எப்படி இருக்காமா? வஸ்திரம் விலகிதான் இருக்கிறாங்க. அந்த நிர்வாணம் என்கிற அந்த வஸ்திரம் விலகுற அனுபவத்துல எல்லாரும் இன்னைக்கு வேறி கொண்டு இருக்காங்க. ஹல்லேலூயா. இன்றைக்கு இந்த காம் என்ன பண்றான்? ஹல்லேலூயா. அவன் தான் பிசாசு. அவன் என்ன பண்றான்? இந்த நிர்வாணத்தை எல்லாருக்கும் போய் காண்பிச்சு கொடுக்கிறான். ஹல்லேலூயா. இந்த பாவத்தை எல்லாருக்கும் கொண்டு போய் கொடுக்கிறான். ஹல்லேலூயா. இவன் என்ன பண்றான்? காம் தன் தகப்பனுடைய நிர்வாணத்தை தன் சகோதரர்களுக்கு வெளியே போய் சொல்றான். ஹல்லேலூயா. இன்றைக்கு இந்த பிசாசினுடைய நிலைமை இப்படிதான். ஹல்லேலூயா. அநேக ஜனங்களை நிர்வாணமாக்கி, அநேக ஜனங்களை பாவத்திற்குள்ளாக்கி, அவர்களை என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்? அவன் வெளியே போய் பறைசாற்றி கொண்டு இருக்கிறான். ஹல்லேலூயா. அதனாலதான் இவர்கள் எப்படி இருக்காங்க? ஒளிந்து கொண்டு இருக்கிறாங்க. சோ இங்கதான் ஆண்டவர் சேமையும் யாபேத்தையும் ஆண்டவர் அனுப்புறாரு. பரிசுத்த ஆவியானவரும் இயேசு கிறிஸ்துவும் என்ன பண்றாங்க? இரட்சிப்பின் வஸ்திரத்தை எடுத்து, ஹல்லேலூயா, யாரெல்லாம் நிர்வாணமா இருக்கிறாங்களோ அவர்களுக்கு தங்களுடைய வஸ்திரத்தை, அதாவது இரட்சிப்பின் வஸ்திரத்தை கொண்டு அவர்களுடைய நிர்வாணத்தை மூடினார்கள். ஹல்லேலூயா. இங்கேயும் ஆண்டவர் அதேதான் சொல்றாரு. வஸ்திரம் விலகினவர்களாய் ஆதாமும் ஏவாளும் நின்னு கொண்டிருக்காங்க. ஆண்டவர் இமிடியேட்டா என்ன பண்றாரு? அவர்களுக்கு
அவர்களுக்கு அத்தி இலைகளினால அவங்க பண்ணாங்க. அதாவது தங்களுடைய வஸ்திரத்தை மறைக்கிறதற்கு காலையில இருந்து சாயந்தரம் போய் காஞ்சு போகிற அந்த இலைகள் அப்படின்னா டெம்பரவரியா ஏதாவது செய்த, டெம்பரவரியா அந்த பாவத்தை மறைக்கிறதற்கு, டெம்பரவரியா தன்னுடைய அந்த பிரச்சனையில இருந்து விலகுறதற்கு பல காரியங்களை சொந்தமா செய்யறாங்க. ஹல்லேலூயா. அதுதான் இன்றைக்கு அங்க போனா எனக்கு இது நடக்கும், இந்த பரிகாரம் செஞ்சா எனக்கு நடக்கும், அந்த இடத்துக்கு போனா இன்றைக்கு அநேகர்கள் இயேசுவை அறியாத ஜனங்கள் இந்த ஆத்துல போய் குளிச்சா இது நடக்கும், அங்க போய் இவ்வளவு பரிகாரம் பண்ணா இது நடக்கும், அது பண்ணுனா இது பண்ணுனா தங்களுடைய உடம்பை அவ்வளவு கெடுத்து கொள்ளுகிறார்கள் இல்லையா? குத்தி உடம்ப குத்தி என்னென்னவோ செஞ்சுக்கிறாங்க. இது எல்லாமே எதற்கு அடையாளம்? அத்தி இலைகளுக்கு அடையாளம். ஆமென். ஹல்லேலூயா. இது ஒன்றும் அவர்களை என்ன பண்ணாது, அந்த பாவத்திலிருந்து விடுதலை ஆக்க முடியாது. மாறாக இயேசுவினுடைய ரத்தம், ஹல்லேலூயா, அன்றைக்கு ஆதாம் ஏவாளுக்காக ஒரு மிருகம் அடிக்கப்பட்டு தோளுடைகளை எடுத்து அவர்களுக்கு ஆண்டவர் உடுத்தினது போல, ஹல்லேலூயா, ஒவ்வொருத்தங்களுடைய ஜனங்களுக்காகவும் என் தேவனாகிய கர்த்தர் சிலுவையில தன்னுடைய உடம்பை ஹல்லேலூயா பலியாக கொடுத்து அவருடைய இரட்சிப்பு என்கிற அவரை சால்வேஷனாக நமக்கு கொடுத்து நம்மளுடைய நிர்வாணங்களை அவர் மூடினார். ஹல்லேலூயா. இதுதாங்க நமக்கு ஆண்டவர் கொடுத்த மிகப்பெரிய சத்தியம். ஹல்லேலூயா. இன்றைக்கு வஸ்திரம் விலகி கிடக்கிற அநேக ஜனங்கள் இருக்கிறாங்க. நோவாவை போல குடித்து வெறித்து ஹல்லேலூயா வஸ்திரம் விலகி படுத்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும், சேமை போல யாவேத்தை போல ஹல்லேலூயா தன்னுடைய தோள்களில் சுமக்கிற ஒரு பிள்ளைகளாய் நீங்களும் நானும் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த வசனத்தை. ஏன்னா ரொம்ப அழகா அந்த இடத்துல சொல்லியிருப்பாங்க. சேமும் யாபேத்தும் ஒரு வஸ்திரத்தை எடுத்து தங்கள் இருவருடைய தோள் மேலும் போட்டுக்கொண்டு 2 பேரோட தோல்ல அவங்க போடுறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்க தோல்ல எடுக்கிறாங்க. இந்த வஸ்திரத்தை போடுகிறதற்கு என்ன ஆண்டவரே அனுப்புங்க. சேமை யாபத்தை போல ஹல்லேலூயா காமை போல மாறாக அவன் கெட்டவன், அவன் பாவத்துல இருக்கான், அவன் எப்படி விலகி போனா என்ன, அவன் எப்படி நிர்வாணமா இருந்தா எனக்கு என்ன, பாவத்திலே சாபத்திலேயும் வெறித்து கொண்டிருக்கிற ஜனங்களை பார்த்து வெளியே போய் எல்லார்கிட்டையும் அவன் இப்படிப்பட்டவன், இவன் இப்படிப்பட்டவன், அவங்க வீட்டுல இப்படி நடக்குது, இவங்க இப்படி இருக்காங்கன்னு சொல்றதுக்கு பதிலா தன்னுடைய தோல்ல வஸ்திரத்தை எடுத்து அவர்களுடைய நிர்வாணத்தை மூடுகிற பிள்ளைகளாய் நீங்களும் நானும் இருக்கணும். ஹல்லேலூயா. இந்த வஸ்திர விலகுற அனுபவம் எந்த அளவுக்கு கொண்டு போய் விடுச்சிருச்சு பாத்தீங்களா? வெறி கொள்ளுகிற அனுபவத்துல போயிடுச்சு. வஸ்திரம் விலகி படுத்திருந்தான் நோவா. அதே போலதான் இவங்களுடைய வாழ்க்கையில பாவம் என்கிற காரியம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில வரும் பொழுது அவனுடைய வாழ்க்கையில காணப்படுகிற மிகப்பெரிய ஒரு காரியம் என்ன தெரியுமா? நேக்கட்னஸ். ஹல்லேலூயா. தேவனை விட்டு இல்லைன்னா ஆண்டவருடைய பிரசன்ஸை விட்டு விலகி போகிற அனுபவம் தாங்க. ஹல்லேலூயா. சோ இங்க அடுத்து ஆண்டவர் கேக்குறாரு, நான் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னதை நீ சாப்பிட்டுட்டியா அப்படின்னு ஆண்டவர் கேக்குறாரு. அடுத்து இவங்க கிட்ட இருக்கிற மிக முக்கியமான ஒரு காரியம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா, ஆண்டவரே நான் தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல, கடைசி வரைக்கும் இவங்க 2 பேருமே நான் பண்ணல நான் பண்ணேன்னு சொல்லவே மாட்டாங்க. ஒருத்தரை பிளேம் பண்ணுவாங்க. இதுதான் மனிதர்களுடைய மிகப்பெரிய ஒரு பாவம். ஆண்டவர் சொல்றாரு, கேக்குறாரு. அதுக்கு ஆதாம் சொல்றாரு, 12வது வசனம் சொல்லுது, ஹல்லேலூயா, அதற்கு ஆதாம், என்னுடனே இருக்கும்படி தேவரே தந்த ஸ்திரீயானவள் அவ்விருட்சத்தின் கனியை எனக்கு கொடுத்தாள். ஹல்லேலூயா. நான் புசிச்சேன். ஆண்டவரே நான் எதுவுமே பண்ணலன்னு கூட சொல்லல. ஆண்டவரே என்னுடனே இருக்கும்படி நீங்க கொடுத்தீங்களா ஒருத்தவங்க, அதனாலதான் நான் தப்பு பண்ணிட்டேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு கொடுத்த பிளெஸிங்க நம்ம தான் என்ன பண்ணணும்? பத்திரமா பாத்துக்கணும். இன்னைக்கு நாம எல்லாமே ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறாரு. இப்ப வேலை வேணும்னு கேக்குறோம், வேலை கொடுத்தாரு. குழந்தை வேணும்னு கேக்குறோம், குழந்தை கொடுத்தாரு. அதுக்கப்புறம் குடும்பத்துல எனக்கு அது வேணும் இது வேணும் எல்லாமே ஆண்டவர்கிட்ட கேக்குறோம். ஆனா கேட்டுட்டு அதை என்ன பண்றது கிடையாது, மெயின்டைன் பண்றது கிடையாது. அப்ப மெயின்டைன் பண்ணாம, ஆண்டவரே நீங்க தானே கொடுத்தீங்க, அதனாலதான் எனக்கு இப்படி, ஆண்டவரே நீங்க தானே இந்த பிள்ளைகளை கொடுத்தீங்க, ஆனா அவங்க இப்படி, அவங்களாலதான் எனக்கு இவ்வளவு பிரச்சனை. It is not what God has given to you. ஆண்டவர் உன்கிட்ட கொடுத்ததுக்கு நீங்களும் நானும் தான் பொறுப்பு.
You have to pray. You have to teach your children. உங்க குடும்பத்துல இருக்கிற ஒவ்வொரு மனைவியா இருக்கட்டும், பிள்ளைகளா இருக்கட்டும், ஆண்டவரே நீங்க தானே கொடுத்தீங்க. You cannot blame anyone. Hallelujah. நம்மளுடைய பொறுப்பு என்ன தெரியுமா? You have to stand, you have to pray. நீங்க ஆண்டவருடைய சமூகத்துல கொடுத்த ஒவ்வொன்றுக்காகவும் ஜெபிக்க வேண்டியதும் அவர்களை நடத்த வேண்டியதும் உங்களுடைய கடமை. ஹalleluya. அவங்க இப்படி இருக்காங்க ஆண்டவரே, என் பிள்ளைங்க இப்படி இருக்காங்க ஆண்டவரே. ஹalleluya. சோ நான் என்ன பண்ணணும்? அவங்க வழி விலகி போறாங்க. இப்ப ஏவாள் அந்த கனியை பறிச்ச உடனே ஆதாம் என்ன பண்ணிருக்கணும்? He know very well. ஏன்னா ஆதாமுக்கு தான் ஆண்டவர் டீச் பண்ணாரு. ஆண்டவர் ஆதாமுக்கு அவ்வளோத்தையும் சொல்லி கொடுக்கிறாரு. ஏவாளை கொண்டு வருகிறதுக்கு முன்னாடியே அந்த தோட்டத்துல இருக்கிற எல்லா காரியத்தையும் டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணது யாருக்கு அப்படின்னா ஆதாமுக்கு தான். அப்ப ஆதாமுக்கு நல்லா தெரியும் இல்லையா? அப்போ ஆண்டவர் ஆதாம் கிட்ட கேக்குறாரு, நான் உன்கிட்ட தானே. ஆண்டவர் யார்கிட்ட தான் கேக்குறாரு ஃபர்ஸ்ட் கேள்வி? யாரு சாப்பிட்டது ஃபர்ஸ்ட்? ஏவாளு. ஆனா ஆண்டவர் கேள்வி கேட்கிறது யாரு அப்படின்னா, ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? ஹalleluya. ஏவாளை பார்த்து ஆண்டவர் கேட்கல. ஆமென். சோ என்னைக்கு நம்மள கொடுத்து அது ஒரு நீங்க விமனா இருக்கலாம், நீங்க உங்க உங்க குடும்பத்துல ஆதாம் அப்படின்றது ஒய்ஃபா இருக்கலாம், இல்லைன்னா ஹஸ்பண்டா இருக்கலாம். அந்த ஆதாமுடைய பொசிஷன்ல யார் வேணாலும் இருக்கலாம். ஹalleluya. ஏன்னா நீங்க தான் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க. நீங்க தான் உங்ககிட்ட தான் ஆண்டவருடைய வசனத்தை கொடுத்திருக்காரு. உங்ககிட்ட தான் ஆண்டவர் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை கொடுத்திருக்காரு. நீங்க தான் அந்த ஆதாம். அது உமனா இருக்கட்டும், மென்னா இருக்கட்டும். ஹalleluya. பட் யூ ஆர் தி ஆடம் இன் யோர் ஹவுஸ். உங்களுடைய வீடுகளை நீங்க தான் அந்த ஆதாம். உங்ககிட்ட தானே வார்த்தையை கொடுத்தாரு. ஹalleluya. அவங்கள குறை சொல்றதுல எந்த தப்பும் எந்த ஒரு இதுவும் கிடையாது. ஆண்டவர் ஆதாம பார்த்துதான் கூப்பிடுற, நீ எங்க இருக்க? ஹalleluya. ஏன்னா உன்கிட்ட தான் நான் எல்லாத்தையும் கொடுத்தேன். உன்கிட்ட தான் இந்த ஒய்ஃபையும் கொடுத்தேன். உன்கிட்ட தான் நான் இவ்வளவு டீச் பண்ணேன். நீ இப்ப என்ன சொல்லிக்கிட்டு இருக்க? அவளை குறை சொல்லிக்கிட்டு இருக்க. ஏவாள் கொடுக்கும்போது ஆதாமுக்கு ஏன் தெரியல? ஆதாம் சொல்லிருக்கலாம்ல, ஐயோ அது சாப்பிடக்கூடாது, ஆண்டவர் என்கிட்ட சொல்லியிருக்காரு அப்படின்ற டிசிஷன் அவங்க எடுத்திருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த சிச்சுவேஷன் வேற மாதிரி இருந்திருக்கும் இல்லையா? பட் இதுதான் நம்மளுடைய வாழ்க்கையிலையும். இன்னைக்கு நான் மட்டும்தான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன். எஸ் of course that is your responsibility. ஒண்ணுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு. You are the Adam in your house. நீங்க தான் அந்த ஆதாம் உங்க வீடுகள்ல. உங்ககிட்ட தான் ஆண்டவர் அந்த பொறுப்பு கொடுத்திருக்காரு. You have to stand in the righteousness. நீங்க தேவனுடைய வார்த்தையில நிக்க கற்றுக்கொள்ளணும். ஆண்டவரே என் குடும்பத்துல இவங்க எல்லாம் இப்படி இருக்காங்க, அவங்க எல்லாம் என்னை இப்படி பாவத்துக்குள்ளார ஆக்குறாங்க. நோ 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 நோ. அவர்களுக்காகவும் அவங்க பண்ணுனா நாமளும் பண்ணணும்ன்ற கட்டாயத்துக்கு ஒரு நாளும் உங்களுடைய ரட்சிப்பை அதற்காக விட்டு கொடுக்கவே கூடாது. யூ ஹாவ் டு ஸ்டாண்ட் ஃபார் யுவர் சால்வேஷன். உங்க ரட்சிப்புக்காக நீங்க கடைசி வரைக்கும் நின்னே ஆக வேண்டும். அதற்காக நீங்க ஜெபிக்கணும். ஏசப்பா கிட்ட நீங்க போராடணும். ஆண்டவரே என் குடும்பத்துல இந்த ஏவாளை போல நிறைய பேரு, அது என் கணவரா இருக்கலாம், என் பிள்ளைங்களா இருக்கலாம், என் குடும்பத்துல இருக்கிறவங்களா இருக்கலாம், ஏவாளை போல அவங்க கனியை பறிச்சு சாப்பிட்டு பாவத்திற்குள்ளாக ஆனாலும் சரி, உலக வாழ்க்கையில அவங்க நடந்தாலும் சரி, நான் ஆதாமை போல அவங்களுடைய பாவத்துக்குள்ளாக கூடாது. நான் என்ன பண்ணணும்? அல்லேலூயா. I have to stand in the salvation what God has given to me. எனக்கு கொடுக்கப்பட்ட ரட்சிப்புல நான் நின்றே ஆக வேண்டும். ஹalleluya. இதுதான் ஆண்டவர் நம்ம எல்லார்கிட்டயும் என்ன பண்றாரு? எதிர்பார்க்கிறாரு. ஹalleluya. நம்ம எல்லாரும் அப்படி இருப்போமா? இன்னைக்கு இந்த காலை நேரத்துல இந்த ராத்திரி நேரத்துல ஆண்டவர் நம்மளுக்கிட்டதான் அதை எதிர்பார்க்கிறாரு. இங்க இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் நீங்க தான் அந்த ஆதாம். உங்ககிட்ட ஆண்டவர் வார்த்தையை கொடுத்துட்டாரு. உங்ககிட்ட ஆண்டவர் ரட்சிப்பை கொடுத்துட்டாரு. ஹalleluya. உங்க வீட்டுல நிறைய ஏவாள்கள் இருப்பாங்க. ஹalleluya. பாவத்திலையும் கர்த்தரை அறியாத கண்கள் மறைக்கப்பட்ட நிலைமையில நிறைய பேர் இருப்பாங்க. ஏன்னா இப்ப அவங்க எப்படி இருக்காங்க? கண்கள் அடைக்கப்பட்டிருக்கு. ஏவாள் பாக்குறது எல்லாமே எப்படி இருக்கு? லஸ்டா இருக்கு, பியூட்டிஃபுல்லா இருக்கு, அழகா இருக்கு. ஆமா, இந்த உலக காரியத்துல அவங்க எல்லாத்துலயும் மூழ்கி இருக்காங்க. பட் யூ நோ த வேர்ட் ஆஃப் காட். நீங்க ஆண்டவருடைய பிள்ளைகளாய் அந்த இடத்துல நிக்கும் பொழுது உங்க குடும்பத்துல ரட்சிப்பை நீங்க பார்க்க முடியும். ஹalleluya. இததான் ஆண்டவர் கேட்கிறாரு. இப்ப இங்க ஆதாம் என்ன சொல்றாரு? எனக்கு தெரியாத ஆண்டவரே, அவங்க என் குடும்பத்துல இவங்க இப்படி பண்ணதுனால நான் என்ன பண்ணிட்டேன்? நானும் சாப்பிட்டுட்டேன் ஆண்டவரே. தட் இஸ் நாட் த ரீசன். அதெல்லாம் ஆண்டவர் கேட்ட கேள்வி. அவர் கேட்ட கேள்வி என்ன கேட்டாரு? நான் சொன்ன கனியை நீ சாப்பிட்டியா?
அவர் என்ன சொல்லியிருக்கணும்? ஆமா ஆண்டவரேன்னு சொல்லியிருக்கணும். இல்லன்னா ஆண்டவரே தெரியாம சாப்பிட்டுட்டேன் ஆண்டவரேன்னு சொல்லியிருக்கணும். ஆனா அவன் யார குற்றப்படுத்துறான் பாத்தீங்களா? ஹalleluya. இதுதான் இன்னைக்கு அநேக கிறிஸ்தவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நம்ம என்ன பண்றோம்னா, ஆண்டவர் கேட்கிற கேள்விக்கு நம்ம பதில் சொல்றதே கிடையாது. இல்லன்னா ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிற அந்த இதுக்கு நம்ம வர்றதே கிடையாது. நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்? மத்தவங்கள ப்ளேம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். என் கணவர் சரியில்ல, என் பிள்ளைங்க சரியில்ல, எல்லாமே சரியில்ல. அதனால தான். ஆண்டவரே நான் என்ன செய்யணும்? சொல்லுங்க ஆண்டவரே. என் பிள்ளைங்க இப்படி இருக்காங்க, என் கணவர் இப்படி இருக்காங்க. ஆனா இந்த ஏவாள்கள மாத்துகிறதற்கு ஆதாமாகிய நான் என்ன செய்யணும் ஆண்டவரே? இன்றைக்கு அதுதான் நம்மகிட்ட இருக்கிற கேள்வி. ஹalleluya. நீங்க இன்னைக்கு முடிவு பண்ணணும். நீங்க இங்க இருக்கிற ஒவ்வொருத்தவங்களும் யூ ஆர் தி ஆடம். ஹalleluya. நீங்க தான் அந்த ஆதாம். தேவன் உங்கள தான் முதல்ல தெரிந்து கொண்டார் உங்க வீடுகள்ல. ஹalleluya. இன்னைக்கு உங்கள ஆண்டவர் தெரிஞ்செடுத்திருக்கார் அப்படின்னு சொன்னா, there is a purpose in your family. உங்க குடும்பத்துக்காக விதைக்கிற அனுபவம் உங்களுக்கு இருக்கு. சேமை போல, யாபேத்தை போல வஸ்திரத்தை மூடுகிற பிள்ளைகளா தேவன் உங்கள அழைச்சிருக்காரு. ஹalleluya. அப்போ நம்ம என்ன பண்ணிறக்கூடாது, இந்த ஆதாமை போல மத்தவங்கள ப்ளேம் பண்ணக்கூடாது. ஹalleluya. ஆண்டவர் ஏன்னா உங்கள தெரிஞ்செடுத்ததுக்கு காரணம் என்ன? நீங்க அவங்க மேல உங்களுடைய வஸ்திரத்த, அதாவது தேவன் கொடுத்த சால்வேஷன போடுகிறதுக்கு தேவன் உங்கள அழைச்சிருக்காரு. ஹalleluya. மிகப்பெரிய பொறுப்புல நீங்க இருக்கீங்க. உங்க தோள்ல தான் ஆண்டவர் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிய வச்சிருக்காரு. உங்கள கொண்டுதான் உங்க குடும்பத்த ரட்சிக்கிறதுக்கு தேவன் உங்கள அழைச்சிருக்காரு. அத நீங்க புரிஞ்சுக்கணும் இன்னைக்கு. ஹalleluya. praise the lord, praise the lord. நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, அ ஆண்டவர் வந்து மோசே வந்துட்டு ஆரோன் கிட்ட ஆண்டவர் மோசே சொல்லுவாரு, நான் போய் மேல போய் ஆண்டவர்ட்ட கட்டளைகள்லாம் வாங்கிட்டு வரேன். ஆமென். இப்ப மோசேயுடைய அடையாளம் என்ன? இயேசு கிறிஸ்து. ஹalleluya. இயேசுப்பா இப்ப என்ன சொல்லியிருக்காரு? நான் அங்க உங்களுக்காக என்ன பண்ண போறேன்? உங்களுக்கான ஆயத்தம் பண்ண போறேன். உங்களுக்குரிய கூடாரத்த நான் என்ன பண்ண போறேன்? ஆயத்தம் பண்ண போறேன், வாசஸ்தலத்த. ஆமென். நான் திருப்பி வந்து உங்கள கூட்டிட்டு போவேன் அப்படின்னு சொல்றாரு. அதே போலதான் மோசே சொல்லுவாரு, நான் போறேன், கன்மலைக்கு மேல ஏறி போறேன். நான் வர வரைக்கும் இந்த ஜனங்கள பாத்துக்கோ அப்படின்னு சொல்லி ஆரோன்ட்ட சொல்லிட்டு போவாரு. அப்ப ஆரோன் என்ன பண்ணுவாரு அப்படின்னு சொன்னா, அவங்க வரதுக்கு லேட் ஆகுது. இந்த லேட் ஆன உடனே ஆரோன் என்ன பண்ணுவாரு, அந்த ஜனங்களோட பேச்ச கேட்க ஆரம்பிச்சுருவாரு. நம்மளுடைய நம்ம வாழ்க்கையிலயும் இதே பிரச்சனை என்னன்னா, லேட் ஆகும்போது நம்ம என்ன ஆயிடுவோம் அப்படின்னா, ஆண்டவருடைய சித்தம் இல்ல, ஆண்டவருக்கு விருப்பம் இல்ல. அதனால நம்ம என்ன ஆயிடக்கூடாது, உலகத்தோட காம்ப்ரமைஸ் ஆகக்கூடாது. ஹalleluya. லேட்டா ஆன்சர் வருது, லேட்டா எனக்கு நடக்குது, லேட்டா எனக்கு ஆண்டவர் ஒண்ணுமே பேசல, ஆண்டவர் ஒண்ணுமே எனக்கு செய்யல. அப்ப நீங்க அங்க பாத்தீங்கன்னா, அந்த ஜனங்க சொல்லுவாங்க, மோசேக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. எங்கள வழி நடத்திட்டு வந்த இந்த இந்த எகிப்தோட கடவுள வந்து எனக்கு பண்ணி குடு. மோசேக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. அப்ப ஆரோன் கிட்ட நல்லா தெரியும். ஆரோன் கிட்ட மோசே சொல்றாரு, நான் வர வரைக்கும் நீ இத பாத்துக்கணும்னு சொல்றத, ஆரோன் என்ன பண்ணல? கடைசி வரைக்கும் கடைபிடிக்கல. நான் இத வந்து நீங்க பாக்கலாம். எனக்கு டைம் இல்லாததுனால நான் சொல்லிட்டு போறேன். நீங்க போய் வீடுகள்ல படிச்சு பாருங்க. யாத்ராகமத்துல இருக்கு. எக்ஸடஸ்ல. அப்போ ஆரோன் என்ன பண்ணுவாரு, அவரும் வர லேட் ஆயிடுச்சு. லேட் ஆன உடனே என்ன பண்ணுவாரு, ஜனங்கள நிர்வாணமா ஆக்கி வச்சிருப்பான். ஆமென். நிர்வாணமா ஆக்கி வச்சுட்டு மோசே வந்து கேட்பாரு. அப்போ மோசே கேட்டோனே ஆரோன் சொல்வாரு, இந்த ஜனங்கள் இந்த ஜனங்கள் என்ன பண்ணாங்க? என்ன வந்து கேட்டதுனால நான் பண்ணி குடுத்தேன். அது கண்ணுக்குட்டியா மாறிடுச்சு. அவனும் நான் பண்ணேன் அப்படின்றத வந்து பெருசா சொல்லல. இந்த ஜனங்கள் சொன்னாங்க நான் பண்ணி குடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லுவாரு. இதுதான் இன்னைக்கும் ஏசப்பா வரேன்னு சொன்னாரு. இவ்ளோ நாளா வரல. அதனால நம்ம என்ன பண்ணலாம்? நமக்கு இஷ்டம் போல வாழலாம். ஃபர்ஸ்ட் காரியம். 2வது, ஆண்டவர் எனக்கு கொடுக்கிற பதில் லேட் ஆகுது. நான் இவ்ளோ நாளா ஆண்டவர்ட்ட வெயிட் பண்ணேன். இவ்ளோ நாளா ஆண்டவர்ட்ட ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எனக்கு அது நடக்கல அப்டின்னோனே ஜெபத்த விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் பிரேயருக்கு வரமாட்டாங்க. பைபிள் ரீடிங்க விட்டுருவாங்க. ஆண்டவர விட்டு செப்பரேட்டட் ஆயிடுவாங்க. இதுதான் ஆண்டவர் நமக்கு சொல்றாரு. ஒன்ஸ் இஃப் யூ ஆர் வெயிட்டிங், ஹalleluya, டில் காட் நம்மகிட்ட பேசுற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். ஆண்டவருடைய சமூகத்துல காத்திருக்கணும். அப்பதான் இந்த ஜனங்கள நம்ம என்ன பண்ண முடியும்? ஆதாயப்படுத்த முடியும். இந்த ஆரோன் வந்து சொல்லியிருக்கலாம், இல்ல இல்ல மோசே வரதுக்கு லேட் ஆனாலும் நான் இந்த பாவத்த செய்ய மாட்டேன். ஹalleluya. இங்கேயும் ஆதாம் பாத்தீங்கன்னா, ஏவாள் சாப்பிடும்போது எதுவுமே நடக்கல அப்படின்னோன அவரும் சாப்பிடுறாரு. ஆனா அவருக்கு கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய பொறுப்ப அவர் விட்டுட்டாரு. இவரு சாப்பிட்ட உடனே என்ன ஆயிடுச்சு? நிர்வாணிகளாய் ஆக்கப்பட்டார்கள். என்னைக்கு ஆரோன் அந்த காரியத்தை செஞ்சானோ அவன் நிர்வாணமாய் மாத்திட்டான். பிகாஸ் இந்த பொறுப்பு யாருகிட்ட இருந்தது? ஆரோன் கிட்ட இருந்துச்சு. அவன் தான் அப்படி ஆக்கியிருக்கான். ஹalleluya. அந்த ஜனங்கள் இல்ல.
அந்த ஜனங்கள் அறியாம செய்யறாங்க, பாவத்துல ஆல்ரெடி இருக்காங்க. அவங்கள நம்ம குறை சொல்லி ஒரு பிரயோஜனம் கிடையாது. நான் எங்க நிக்கிறேன்? Am I standing in a right position? Hallelujah. ஆண்டவரோடு கூட நான் எப்படி இருக்கேன்? அவங்கள குறை சொல்றதுக்கு நம்ம என்ன ஆயிடக்கூடாது? பிளேம் பண்ணவே கூடாது. இன்றைக்கு இந்த இந்த ராத்திரி நேரத்துல தேவன் நம்ம ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் எதற்காக அழைத்திருக்காரு அப்படின்னு சொன்னா, உங்க குடும்பங்கள்ல இருக்கிற ஒவ்வொரு நிர்வாணத்தையும், ஒவ்வொரு பாவத்துல வாழ்ற பிள்ளைங்களையும் நீங்க தான் அவங்களுக்கு தேவனுடைய வஸ்திரத்தை கொடுக்க தேவன் உங்களை ஆதாமாய் அழைத்திருக்கிறார் ஆண்டவர். ஆரோனை போல தேவன் உங்களுக்கு பொறுப்பை கொடுத்திருக்காரு. அந்த பொறுப்பை விட்டு நம்ம விலகிடவே கூடாது. ஒரு சம் பாயிண்ட் நம்ம ரொம்ப என்ன ஆயிடுவோம், விட்டு விலகுற அனுபவத்துல வந்துருவோம். டயர்ட் ஆயிடுவோம். ஆண்டவரே என்ன ஏசப்பா நான் எவ்வளவுதான் டாலரேட் பண்றது? நான் எவ்வளவுதான் ஆண்டவரே ஜெபம் பண்றது? ஆனாலும் இந்த குடும்பத்துல இவங்க எல்லாம் இப்படி இருக்காங்களேன்னு நீங்க நினைக்கலாம். ஹல்லேலூயா. பட் டோன்ட் கிவ் அப். நெவர் கிவ் அப். ஒரு நாளும் விட்டுட்டு போயிடாதீங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களுடைய ஜெபத்திற்கும் உங்களுடைய பொறுப்புக்கும் நிச்சயமாய் ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? உங்கள ஆனர் பண்ணுவாரு. அடுத்து இங்க என்ன நடக்குது? வேகமா அந்த கடைசி காரியத்த மாத்திரம் சொல்லிட்டு நான் முடிக்கிறேன். ஹல்லேலூயா. 12வது வசனம் சொல்லுது, அதற்கு ஆதாம், என்னுடனே இருக்கும்படி தேவரே தந்த ஸ்திரீயானவள் ஹல்லேலூயா அவ்விருட்சத்தின் கனியை எனக்கு கொடுத்தால் நான் புசித்தேன் என்றான். ஹல்லேலூயா. அவ எனக்கு கொடுத்தா நான் சாப்பிட்டுட்டேன்னு சொல்றாரு. ஹல்லேலூயா. இவ்வளவு நேரம் நம்ம அதை தான் பார்த்தோம். நெவர் பிளேம் அதர்ஸ். ஹல்லேலூயா. உன்கிட்ட ஆண்டவர் என்ன கொடுத்தாரோ அதை நீ உன் தோல்ல வச்சுக்கோ. ஹல்லேலூயா. ஆமென். அடுத்து, அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஸ்திரீயை நோக்கி, ஓகே இப்ப எங்க வர்றாரு அப்படின்னா, ஓகே அவங்க கிட்ட ஆண்டவர் கேக்குறாரு. ஏவாள பார்த்து கேக்குறாங்க. இப்ப இந்த அம்மா என்ன ஆன்சர் பண்ணுது அப்படின்னா, நீ இப்படி செய்தது என்ன அப்படின்னு கேக்குறாரு. ஆதாம் கிட்ட கேட்டாரு. நான் புசிக்க வேணாம்னு சொன்னதை நீ புசிச்சியானதுக்கு அவங்க அவங்கள பிளேம் பண்ணாங்க. அடுத்து இந்த அம்மா கிட்ட கேட்கும்போது இந்த அம்மா சொல்லுது, நீ இப்படி ஏன்பா செஞ்ச? நீ ஏன் சாப்பிட்ட? நீ ஏன் இப்படி பண்ண? அப்படின்னு கேக்குறதுக்கு இவங்க சொல்றாங்க, சர்ப்பம் என்னை வஞ்சித்தது. ஹல்லேலூயா. சோ ஆண்டவர் பாத்தீங்க அப்படின்னா, அந்த இடத்துல எவ்வளவு ஃபீல் பண்ணிருப்பாரு. இந்த அம்மா சொல்லியிருக்கணும், ஆண்டவரே தெரியாம சாப்பிட்டுட்டேன். இங்கேயும் இந்த அம்மா என்ன பண்ணல, தான் செஞ்ச தப்ப உணரவே கிடையாது. இப்போ கிறிஸ்தவர்களும், ஆதாமாகிய கிறிஸ்தவனும் அப்படிதான் பண்றான். ஏவாளாகிய உலகத்துல இருக்கவங்களும் இதே தப்புதான் பண்றாங்க. இப்ப 2 பேரும் என்ன ஆயிட்டாங்க? ஈக்குவல் ஆயிட்டாங்களா? அதுதான் ரட்சிக்கப்பட்டவங்களுக்கும், ரட்சிக்கப்படாதவங்களுக்கும் வித்தியாசத்த நம்ம என்ன பண்ணணும்? காண்பிக்கிற இந்த நிலைமையில, இவங்க 2 பேருமே இப்ப சேம் கேட்டகரில வந்துட்டாங்க. பிகாஸ் ஆண்டவரோட வார்த்தைய ஆதாம் ஃபாலோ பண்ணாததுனால. ஹல்லேலூயா. சோ இப்ப நம்ம என்ன ஆயிடுவோம்னா, குடும்பத்தோட காம்ப்ரமைஸ்ட் ஆயிட்டோம். அவங்க இப்ப என்ன பண்ணாலும் நம்ம கண்டுக்கிறது இல்ல. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்காக நம்ம போய் சண்டை போட சொல்லல. நம்ம என்ன பண்ணணும்? ஜெபிக்கணும். நம்ம நம்மளோட பரிசுத்தத்துல நிக்கணும். கர்த்தாவே அவங்களுக்காக உங்களுடைய ஒவ்வொரு விதைகளையும் நீங்க விதைக்க ஆரம்பிக்கணும். பண்படுத்த ஆரம்பிக்கணும். ஆண்டவர் ஆதாமுக்கு அததான் சொன்னாரு. தோட்டத்தை நீ பண்படுத்து. வொர்க் ஃபார் யுவர் கார்டன். யூ ஹேவ் டு வொர்க் ஃபார் யுவர் கார்டன். ஆண்டவர் வேலை பார்க்க சொல்லியிருக்காரு உங்க குடும்பத்துக்காக. ஹalleluya. You should pray. ஹalleluya. அடுத்து என்ன நடந்தது? இப்போ ஆண்டவர் வராரு. இவங்க 2 பேருமே மத்தவங்கள ப்ளேம் பண்ணிட்டாங்க. ஓகே. ஆண்டவர் இப்ப வந்து சர்ப்பத்துக்கிட்ட கேட்கல. நீ ஏன் இப்படி பண்ண? அப்படின்னு சொல்லி. ஏன்னா, ஆண்டவர் இவங்க 2 பேர்கிட்ட தான் அந்த பொறுப்ப குடுத்திருந்தாரு. இப்ப மிருகத்த பார்த்து ஆண்டவர் வந்து ஆல்ரெடி இந்த அனிமல் என்னவாயிருச்சு? சர்ப்பம். இப்போ ஃபர்ஸ்ட் வஞ்சிக்கப்பட்டது யார் அப்படின்னா சர்ப்பம் தான். சர்ப்பம் இஸ் நாட் சேட்டன். சாத்தான் சர்ப்பத்துக்குள்ளார இருந்து பேசினான். சோ சர்ப்பம் தான் ஃபர்ஸ்ட் வஞ்சிக்கப்பட்டது. ஏன்னா அது என்னவா இருந்தது? தந்திரம் உள்ளதா இருந்தது. ஹalleluya. எல்லார காலும் பேசுகிற ஒரு அனிமலா இருந்தது யாரு அப்படின்னா சர்ப்பம் தான். அதுதான் பேசிக்கிட்டு இருந்துச்சு. ஏன்னா ஆண்டவர் சொல்றாரு இல்லையா? அதுதான் பேசுனுச்சு. அப்போ ரொம்ப வந்துட்டு தந்திரம் உள்ளதாயும் எப்படி அதோட வசனத்த எல்லா ஜீவன்களை பார்க்கலும், எல்லா காட்டு ஜீவன்களை பார்க்கலும் சர்ப்பமானது தந்திரம் உள்ளதா இருந்தது. அப்போ அந்த சர்ப்பம் பேசுறதா இருந்துச்சு, நடக்கிறதா இருந்துச்சு. சோ அத வந்து அவன் என்ன பண்ணிக்கிட்டான்? அவனுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டான். அப்ப அங்க வஞ்சிக்கப்பட்டது முதல்ல யார் அப்படின்னா சர்ப்பம் தான் வஞ்சிக்கப்பட்டுச்சு. சோ இப்ப ஆண்டவர் சொல்றாரு, அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் சர்ப்பத்தை பார்த்து, நீ இதை செய்தபடியால் ஹல்லேலூயா. இப்ப மனுஷனை தண்டிக்கிறது வேற. ஆனா இந்த சர்ப்பத்த ஏன்னா அது வந்து பேசும், அது வந்து பறக்கும், அது வந்து நடக்கும், அது வந்து தந்திரம் உள்ளதா இருந்தது. அதனால ஆண்டவர் சொல்றாரு, ஒரு எல்லா எல்லா அனிமல்ஸ்லயும் ஸ்பெஷலான ஒரு கேட்டகரியில இருந்தது யாரு அப்படின்னா இந்த சர்ப்பம்.
ஹல்லேலூயா. அதே போலதான் எல்லாருக்கும் வந்து ரொம்ப ஸ்பெஷலா வச்சிருந்தது யார் அப்படின்னா நம்மளதான். ஆண்டவர் மனிதர்களை தான் ஸ்பெஷலா வச்சிருக்காரு. அதனாலதான் பிசாசு யாரெல்லாம் ஸ்பெஷலா ஆண்டவர் வச்சிருக்காரோ, யாரெல்லாம் எல்லாத்த விட நம்மள வந்து டிஃப்ரெண்டா ஆண்டவரை நடத்தும் போது பிசாசுக்கு யாரு மேலதான் கண்ணு இருக்கும்? நம்ம மேலதான் கண்ணு இருக்கு. இவன் மட்டும் பாவத்துல விழல, இவன் மட்டும் நல்லா ஜெபம் பண்றா, இவன் மட்டும் நல்ல பிள்ளையா இருக்கான். சோ அவங்க மேலதான் சாத்தானுக்கு எப்பவுமே கண்ணு இருக்கும். நம்ம நல்லவங்களா நம்மள ஆண்டவருடைய வழியில நடக்கிற நம்ம மேலதான் எப்பவுமே பிசாசுக்கு என்ன இருக்கும்? கண்ணு இருக்கும். சோ இப்ப இங்க என்ன நடந்தது? சர்ப்பம் வஞ்சிக்கப்பட்டுருச்சு. ஆண்டவர் கேட்கிறார், நீ இத செஞ்சுட்டேல்ல, அதனால நீ இனிமேட்டுக்கு நீ எந்த இடத்துல ஸ்பெஷலா இருந்தியோ சகல காட்டு மிருகங்களிலும் சகல நாட்டு மிருகங்களிலும் சபிக்கப்பட்டிருப்ப. நீ காட்டு மிருகத்திலேருந்து வந்ததா, இனி நாட்டிலயும் சரி காட்டிலயும் சரி நீ என்னவா இருப்ப? சபிக்கப்பட்டிருப்ப. உன்னை நான் ரொம்ப ஸ்பெஷலான ஒரு அனிமலா நான் கிரியேட் பண்ணேன். ஆனா நீ என்ன ஆக்கப்பட்டுட்ட? சாத்தானுக்கு நீ இடம் கொடுத்துட்ட. உன் மூலமா நீ என்னுடைய பிள்ளைங்களையும் நீ அஃபெக்ட் பண்ணிட்ட அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன பண்றாரு? அவன சபிக்கிறாரு. ஹல்லேலூயா. இந்த இடத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இந்த இந்த ஸ்பெஷல் கேரக்டர் ஆண்டவர் வந்து எப்பவுமே தன்னுடைய பிள்ளைகளை வந்துட்டு அந்த ஒரு முக்கியமான பொசிஷன்ல வைக்கும்போது சாத்தான் முதல்ல அவங்கள விழுறதுக்கு எப்படியாவது ட்ரை பண்ணுவான். இப்போ உங்க குடும்பத்துல நீங்க மட்டும்தான் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க, இல்லைன்னா உங்களோட ஃபேமிலில உங்க குடும்பம் மட்டும்தான் ரட்சிக்கப்பட்டிருக்கு, இல்லைன்னா உங்களை கொண்டு ஆண்டவர் ஸ்பெஷலான ஒரு ஊழியத்தை வச்சிருக்காருன்னா எப்படியாகிலும் அவங்கதான் அவனோட டார்கெட். இங்கேயும் அதே போலதான். இந்த சர்ப்பம் சொன்னா ஜனங்க வந்து கேட்பாங்க அப்படின்றது பிசாசுக்கு தெரியும். ஏன்னா சர்ப்பம் ரொம்ப விசித்திரமா இருந்திருக்கு, பேசியிருக்கு. அப்ப இந்த அம்மா வந்து அந்த சர்ப்பம் பேசுறத பார்த்த உடனேயே மயங்கி விழுந்துருச்சு. சோ இதுதான் ஆண்டவர் பல ஜனங்களையும் தன்னுடைய கையில எடுக்கிறதுக்கு முதல் காரணம் அழகு. அது மட்டும் இல்லாம அவங்களுடைய டேலண்ட். இந்த டேலண்ட்டையும் இந்த அழகையும் பிசாசு அவனுக்காக உபயோகப்படுத்தி அநேக ஜனங்களை விழ பண்றான். ஸ்பெஷலி நீங்க பாத்தீங்கன்னா சினிமா, இல்லைன்னா நிறைய இந்த செக்குலரா இந்த உலக பிரகாரமான ஜனங்களை பாத்தீங்கன்னா மல்டி டேலண்டடா இருப்பாங்க. மியூசிக்லயா இருக்கட்டும், எல்லா விதத்திலயும் மல்டி டேலண்டட். பாத்தீங்கன்னா அவங்க எல்லாத்தையும் அவன் கையில எடுத்திருப்பான். அதுக்குடைய அடையாளம் தான் இந்த சர்ப்பத்தினுடைய அடையாளம். எல்லார காலும் ஸ்பெஷலான ஒரு டேலண்ட் யாருக்கு இருக்கோ அந்த ஜனங்களை வந்துட்டு அவன் கையில அவன் எடுக்கிறதுக்கு என்ன பண்ணுவான் எப்பவுமே. இது அன்னையில இருந்து தொடங்கின ஒரு காரியம். ஹல்லேலூயா. இந்த இந்த டேலண்ட்டையும் அப்ப நம்ம கேட்கலாம், இன்னைக்கு இருக்கிற மியூசிக்ல உலக பிரகாரமா சினிமாலயா இருக்கட்டும், இல்லைன்னா உலக பிரகாரமான ஜனங்கள் இவ்வளவு டேலண்டடா இருக்காங்களே, இவ்வளவு காரியங்களோட இருக்காங்களே. எஸ், அப்கோர்ஸ் காட் ஒன்லி கிவன் டு தம். ஆனா அந்த அந்த எல்லா டேலண்ட்டையும் அந்த அழகையும் என்ன பண்ணிட்டான் பிசாசு? அவனுக்கு உபயோகப்படுத்திட்டான். எப்படி இந்த சர்ப்பம் ஏமாந்ததை போல ஒவ்வொரு ஜனங்களும் இன்னைக்கு இப்ப இருக்கிற காலகட்டத்துல இருந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லாரும் அவனுக்கு அடிமை ஆயிட்டாங்க, பிசாசுக்கு. ஹல்லேலூயா. சோ அதனுடைய விளைவு என்ன? சபிக்கப்பட்டவர்களாய் அவங்க மாறப்பட்டாங்க. ஹல்லேலூயா. சோ இங்க அதுதான் நடந்தது. ஆண்டவர் சொல்றாரு, நீ இவ்வளவு நாளா வந்துட்டு ஆஹ் என்னது காட்டு மிருகங்களிலும் சபிக்கப்பட்டிருப்பா. நீ உன்னோட வயிற்றினால நகர்ந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மண்ணை தின்பார். சோ இதுதான் பாவத்தினுடைய, அதாவது ஃபர்ஸ்ட் வஞ்சிக்கப்பட்டவங்களுடைய வாழ்க்கை என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னா, இதுவரைக்கும் நீங்க செஞ்ச எல்லா காரியத்தையும் ஆண்டவர் என்ன பண்ணிடுவாரு? கேன்சல் பண்ணிடுவாரு. சோ இன்னைக்கு பல குடும்பங்கள்லயும் நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இந்த வஞ்சிக்கப்பட்டு பாவத்துக்கு இல்லைன்னா பிசாசுக்கு அடிமையானவர்களுடைய வாழ்க்கை என்னன்னா, மூமெண்டே இருக்காது அவங்க வாழ்க்கையில. ஆமென். அவங்க வாழ்க்கையில அதுக்கப்புறம் போகவே முடியாது. இன்னைக்கு எவ்வளவு பணம் இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய ஆடம்பர வாழ்க்கையா இருந்தாலும் சரி, அவங்களுடைய அவங்களுடைய கடைசி எண்ட், இல்ல அவங்க போற ஒரு இடம் எங்க அப்படின்னு சொன்னா, அதுதான் நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? நரகம் என்கிற காரியம். அவங்களால என்ன பண்ண முடியாது? ஜீவனுள்ள நாளெல்லாம், உயிரோடு இருக்க நாளெல்லாம் மண்ணை தின்பாய். மண்ணுடைய அடையாளம் என்னன்னா உலகம். ஹல்லேலூயா. இந்த உலகத்துக்குரிய காரியத்துல நீ இருப்பையே தவிர, பரலோகம் என்கிற காரியம் அவங்களுடைய வாழ்க்கையில வரவே வராது. பிகாஸ் அவங்களுடைய வாழ்க்கை மண்ணாக பிறந்து
மண்ணுக்கே திரும்புகிற அனுபவம் தான். ஹalleluya. சோ பாவத்துல வாழ்ற ஒவ்வொருத்தவங்களுடைய வாழ்க்கையும் எட்டர்னல் லைஃப் கிடையாது. அவங்களுடைய வாழ்க்கை மண்ணுக்கு திரும்புன்றத ஆண்டவர் இந்த காரியத்தை வச்சு அடையாளமா அவங்களுக்கு சொல்லியிருக்காரு. ஹalleluya. சோ இன்னைக்கு அநேக ஜனங்கள் இந்த மண்ணுக்கு திரும்புவதை விட்டு நித்திய ஜீவனுக்கு கொண்டு போகிற அனுபவத்துக்கு வரணும்ன்றதுக்காக தான் ஏசப்பா சிலுவையில ரத்தம் சிந்தினார். அதனாலதான் இந்த 2 ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் இரட்சிப்பின் வஸ்திரத்தை ஆண்டவர் கொடுத்தாரு. ஹalleluya. சோ கர்த்தர் நம்ம ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த ஆதாமை போல இல்லாம, ஆதாமுக்கு கொடுக்கப்பட்ட அந்த பொறுப்பை நம்ம எல்லாரும் எடுத்து நம்ம குடும்பங்களுக்காக, நம்மளுடைய வீடுகள்ல இருக்கிறவங்களுக்காக, நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்காக கர்த்தர் நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த ரட்சிப்புல நம்ம உண்மையா இருப்போம். நம்மளோட குடும்பத்திற்காக யூ ஹேவ் டு வொர்க் ஹார்ட். அவங்கள நம்ம சொல்லாம ஏசப்பா நான் என்ன செய்யணும், என்னுடைய பொறுப்பு என்ன அப்படின்றத தெரிஞ்சு கர்த்தருக்குள்ள நடக்க ஆரம்பிங்க. உங்க மூலமா உங்க குடும்பங்கள் ரட்சிக்கப்பட தேவன் நமக்கு உதவி செய்வார். இந்த பொறுப்பை செஞ்சதுதான் சேமும் யாபேத்தும். நிர்வாணமா தன்னுடைய தகப்பன் இருக்கான்னு தெரிஞ்சிட்டு கூடயும் தங்க மேல அந்த 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 ரெஸ்பான்சிபிலிட்டியை எடுத்து அந்த வஸ்திரத்தை எடுத்து அவருடைய நிர்வாணத்தை மூடினது போல உங்க தோள்ல தேவனுடைய சால்வேஷன் என்கிற அந்த ரட்சிப்பை உங்க தோள்ல சுமந்து உங்க குடும்பத்திற்காக நீங்க ஒர்க் பண்ணுங்க. தேவன் நிச்சயமாய் உங்க குடும்பத்தை ரட்சிப்பார். நிச்சயமாய் உங்க குடும்பங்கள்ல ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வருவார். நிச்சயமாய் தேவன் நம்மள ஒவ்வொரு நாளும் நடத்துவார். உங்க தேசங்கள விடுதலையை பார்க்க முடியும். உங்க வீடுகள்ல விடுதல்களை பார்க்க முடியும். ஹalleluya. தேவன் தாமே ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பாராக. ஹalleluya. இன்றைக்கு கேட்ட இந்த வசனங்கள் நம்ம நம்ம உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம்ம ஒப்பு கொடுக்க